சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா 15 சமையல் உதவியாளருக்கு காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு தொகுப்பூதியம் 3000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டுக்கு அப்புறம் 3000லேருந்து 9000 வரைக்கும் ஊதியம் நிர்ணயம் பண்ணி கொடுப்பாங்க. விண்ணப்பதாரர்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி மாலை 5:45 மணி வரைக்கும் உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இன சுழற்சி அடிப்படையில் எந்த கம்யூனிட்டிக்கு எத்தனை வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கல்வி தகுதி என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா 31/12/2025 படி விண்ணப்பதாரர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு கம்யூனிட்டி வயசு எத்தனை இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் அனைவரும் கட்டாயம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி, விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் இதர முன்னுரிமைகள் கோருவதற்கான சான்றுகள் கண்டிப்பாக நீங்கள் இணைத்து அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சமையல் உதவியாளருக்கு விண்ணப்பிக்கிறவங்க உங்களுடைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சமையல் கூடத்துக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்ற பெண், கணவன் கைவிடப்பட்டோர் இவங்களுக்கு பணி நியமனம் போது 25 விழுக்காடு பின்பற்றப்படணும்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு பார்த்திங்கன்னா 4 விழுக்காடு பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் விண்ணப்ப படிவம் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம். விண்ணப்பங்களை சரிபார்த்த பின்பு தகுதியான நபர்களுக்கு தான் நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் அனுப்புவாங்க. அந்த நேர்காணலுக்கு வரும்போது உங்களுடைய அசல் சான்றிதழ்களை கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு தெளிவாக இங்கே குறிப்பிட்டிருக்காங்க.